அவர் அப்படியே கண்டந்துடமா இங்கெல்லாம் வெட்டி அவர் அங்கேயே உயிர் பிரிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த வயதிற்கு திரும்பி ஓடக்கூடிய நிலைமையில் அவர் இல்லை. இது ஏன் நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இது காவல்துறை அதிகாரி இறந்துட்டாங்க, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா 30 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்துட்டாங்க, உடலை எரித்தாச்சு, நம்மளாம் வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லியாச்சு, எல்லாம் பேசியாச்சு, கிளம்பியாச்சு. பட் அந்த வீட்டில் மனைவி இருப்பாங்க, அவங்களுடைய குழந்தைகள் இருப்பாங்க, அவங்க அப்படியே தாங்க இருப்பாங்க. இதுக்கு அடிப்படை காரணம் பாருங்க, நீங்க இந்தியாவை தவிர எங்க போனாலும் ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கால ஒரு செப்பரேட்டா ஒரு காவல்துறை பார்க்க மாட்டேங்க. தேர் ஆல்வேஸ் பீன் பட்டி. ஒருத்தர் கூட இன்னொருத்தர் இருப்பார். ஒருத்தர் தனியா எங்கேயுமே வரமாட்டாங்க, 2 பேர் தான் வருவாங்க. பார்க்ல 2 பேர், ரோந்தல் 2 பேர், நைட் பீட் 2 பேர், மினிமம் 2. கார் ஓட்டுறாங்க 2 பேர். நீங்க மூவிஸ் எல்லாம் பார்ப்பீங்க. அப்ப ஒருத்தர் நம்மகிட்ட பேசும்போது இன்னொரு காவல்துறை அதிகாரியினுடைய கை பார்த்தீங்கன்னா பிஸ்டல் மேல இருக்கும். நீங்க எங்கேயாச்சும் இந்தியாவுக்கு வெளியே டூருக்கு போகும்போது அப்சர்வ் பண்ணி பாருங்க, போலீஸ்ல பப்ளிக்ல ஒரு கன்ஃபரன்டேஷன் அப்போ ஒருத்தர் நம்மகிட்ட பேசுவாரு, இன்னொரு காவல்துறை அதிகாரி கை வந்து கன்ல இருக்கும். ஏன்னா அவர்கிட்ட நீங்க மிஸ்பிஹேவ் பண்ணீங்கன்னா உங்க கன் எடுப்பாங்க, டேசர் வச்சிருப்பாங்க. சப்போஸ் உங்க கையில வெப்பன் இல்லை அப்படின்னா அந்த டேசர் வச்சு அடிப்பாங்க. எல்லாமே இருக்கும், பாடி கேமரா இருக்கும். இன்னைக்கு நம்முடைய காவல்துறையில 100 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 60 பேர் வேலை பார்க்கறாங்க. 40% பற்றாக்குறை. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.